ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் ஊரில் இப்போ ஆற்றுல தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. அந்த அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய தண்ணி விட்டுருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நிறைய தண்ணி வருது. பார்க்க தான் வந்திருக்கோம். அதனால் எல்லா கூட்டமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய தண்ணி வரனால கேட்டு கூட ஓப்பன் பண்ணல. அந்த சைடு பூந்து சந்தில் பூந்து தான் உள்ளே வந்திருக்கோம். இவன் தான் என் பையன், பார்த்துக்கோங்க. அங்கே வருப்பா, ஹாய் சொல்லு. வெக்கப்படுறான். ஹாய் சொல்லுப்பா. அச்சோ. சரி வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் அணைக்கட்டு. வாங்க பார்க்கலாம். தண்ணி ஃபோர்ஸா வருது பாருங்க, வேகமா வருது. பாருங்க எவ்வளோ வேகமா வருதுங்க தண்ணி. அங்கே பாருங்க, எல்லாம் நின்று எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அங்கே மேலே எல்லாம் உள்ளே இறங்கி இறங்கி போகலாமா வேணாமான்னு பார்க்குறாங்க. கிழக்கு பெருசாக போணுச்சு ஒன்று. கண்ணு நல்லா தெரியல, எப்படி கலராக வருது பாருங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக கிளியர் ஆகிடும் தண்ணி. இப்போ சத்தத்தில் கேட்குது என்னன்னு தெரியல பேசுறது. இப்போ நம்ம ஆற்றுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே இவ்வளோ தண்ணி வருதுன்னா எங்கள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி வரும்னு அங்கே போய் பார்க்கலாம். திறந்து விட்டாங்கன்னா இதை விட வேகமாக வரும் தண்ணி. அந்த பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குங்க. அந்த
இருக்கிறது வந்து ஆற்றுக்கு போகிற தண்ணிம்பாங்க. ஆற்றுல நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இது வாய்க்காலில் போகிற தண்ணிம்பாங்க. பாருங்கள், வாய்க்காலில் இவ்வளோ தண்ணி போகுது. எங்கள் ஊரில் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க என்ன ஆட்டம் போடுறான்னு இந்த சிண்டு. ஏ சிண்டா, அதெல்லாம் வேணாம், கீழே போடு. அங்கே போ, ஆயா கூப்பிட்டு பாரு. போ. அப்படியே நடுவில் போகிறான், அப்புறம் ஆழமாக இருக்குமா அப்படியே நின்றுக்கிறான், பயந்துக்கிறான். இங்கே தான் விளையாடுறான். வெயில் அடிக்குது. 4 நாள் கழிச்சு எங்கள் ஊரில் இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு. அதுவும் ஆற்றுல தண்ணி எடுத்து விடவும் வெயில் வந்திருக்கு இன்றைக்கி. நேற்றுக்கு பொழுதுக்கு மழை தாங்க, இன்றைக்கி தான் வெயிலே வந்திருக்கு. அதுதான் இயற்கைக்கு தான் வருது. பாருங்க, இந்த இடத்துலலாம் ஆழமே இல்லை, கால் முழுக்க கூட இல்லை. அந்த சைடு வந்து நிறைய ஆழம் இருக்கும், அந்த சைடெலாம் போகவே முடியாது. அந்த கடைசியிலலாம் சரியான ஆழமாக இருக்கும், ஒரு மனுஷனே முழுங்குற அளவுக்கு அந்த சைடு ஆழம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த சைடு பார்த்தது வந்து அணைக்கட்டு பார்த்தீங்க. இதுதான் எங்களோட ஆறு. பாருங்கள், ஆற்றுல இப்போ இந்த தண்ணி இங்கே ஆற்று வழியாக போய் கடலில் போய் கலக்க போகுது. இந்த சைடு இப்படியே தான் போகும். பாருங்க எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. இதுவும் தண்ணி திறந்து விடாதப்பே இவ்வளோ வேகமாக வருது. இன்னும் அந்த சட்டை திறந்து விட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ வேகமாக வரும், நிற்கவே முடியாது இந்த இடத்துல வந்து. என்ன கொண்டு அண்டி புல்லா அது வாதுற நின்று உடத்துதே ஓடும். பார்த்துங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி வரனால காலையிலலாம் வந்து கூட்டமாக வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் வரமே. ஆற்றுல தண்ணி வருதுன்னா உடனே எல்லாம் ஓடியாந்து பார்ப்பாங்க. காலையில் வந்து பார்த்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் வரோம். அப்புறம் அவ்வளோதான், எங்கள் ஊர் ஆறை காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. நன்றி, வணக்கம்.